ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய கதைக்களத்தை என்ன மாறி கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரியா என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் அவங்க முன்னாள் ஹஸ்பண்ட் உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க கதையை முடிக்கணும்னு திட்டம் போடுறாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கிற ஒரு நர்ஸுக்கு பணம் கொடுத்து அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ண திட்டம் போட்டு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற நர்ஸு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ரியாவோட ஹஸ்பண்டை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போடுறாங்க. இருந்தாலும் ஒரு வழியாக அங்கேருந்து ரியா ஹஸ்பண்ட் எஸ்கேப் ஆகி தலைமறைவாயிடுறாங்க. இந்த விஷயத்த ரியா கிட்டே ஃபோன் போட்டு சொன்னதும், ஐயோ எப்படி எஸ்கேப் ஆக விட்டேன், இப்போ மட்டும் அவன் இங்கே உண்மையை சொன்னால் அவ்வளோதான் என்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. உடனே அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணதை ரியாவோட ஹஸ்பண்ட் மைத்திலிக்கிட்ட ஃபோன் போட்டு சொன்னதும் மைத்திலி மீனாட்சியும் பயந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், எப்படியாச்சும் வந்துடுங்க, கவலைப்படாதீங்க, எங்களால் முடிச்ச உதவியை நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு மைத்திலி மீனாட்சியும் ரொம்ப பதட்டமாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் கிட்டத்தட்ட அபிராமி வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க ரியாவோட ஹஸ்பண்ட். அப்பன்னு பார்த்து வழியில் கொஞ்சம் ரவுடிங்க மடக்கி நேரம் ஒரு குடவுல கொண்டு போய் ரியாவோட ஹஸ்பண்டை கொலை பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரியா பயந்துட்டுருக்காங்க. இவன் எப்படி தப்பிச்சிட்டான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அப்படின்னு பார்த்து ரியாவுக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன ரியா, ரொம்ப டென்ஷனில் இருந்துட்டு இருக்க போல, உன் ஹஸ்பண்ட் வந்துருவாரு அப்படின்னு கேட்டதும், ஆமாம் நீங்கள் யாரு, இங்கே பாரு, உன்னை பற்றிய ரகசியம் எல்லா உண்மைகளும் எனக்கு தெரியும், கவலைப்படாத, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, உன் புருஷன் கதையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதும் ரியாவுக்கு தூக்கி வாரி போட்டுறது. எனக்கு புரியலையே, நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே, இங்கே பாரு, நான் மாயா, என்னை பற்றி ஐஸ்வர்யா கிட்டே கேளு, அவள் கண்டிப்பாக சொல்லுவா, ஸோ நீ மாட்டிப்படக்கூடாதுன்னு தான் நான் உன் ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதும் ரியாவுக்கு ஒன்றுமே புரியல. இந்த விஷயத்த ஐஸ்வர்யா கிட்டே சொல்லி கேட்குறாங்க. இதுக்கிட்ட ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னது, உன் முன்னாள் புருஷனை அந்த மாயா கொலை பண்ணிட்டாளா அப்படின்னு. ஆமாம், மாயானா யார் அப்படின்னு கேட்டதும் உடனே மாயாவில் பிரச்சனைகள், கார்த்திக் மாயாவுக்கு இடையில் பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஓஹோ, அப்போனா நம்மளை விட சரியான எதிரியை அந்த மாயாவா? ஆமாம், இவ்வளோ காலமாக அவள் ஜெயிலில் இருந்தா, இப்போ தான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கா போல, இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வேலை மிச்சம், பாத்தியா உன்னை இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்கா மாயா, ஸோ ஃபோன் போட்டு தேங்க் பண்ணு அப்படின்னு சொன்னதும் உடனே ரியா மாயாவுக்கு ஃபோன் போட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க, ஆனால் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கிற ஐஸ்வர்யா கிட்டே நான் சொல்ல இல்லையே அப்படின்னு கேட்டதும், அந்த கார்த்தி வீட்டில் என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன அணுவெல்லாம் அசைதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் இப்படி உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி வெளிக்கூட்டம்லாம் ஒன்று சேரும். இப்படி தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது.